மக்களே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யூகேல வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு நடந்த அதாவது திங்கட்கிழமை லண்டன் டெக் வீக்ல வந்து ஒரு ஸ்பீச் குடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, "வி ஷுட் புரொடெக்ட் அவர் சில்ட்ரன்." முக்கியமா இந்த எக்ஸ்பிளிசிட் கன்டென்ட் வந்து குழந்தைங்க பார்க்கிறதோ, ஷேர் பண்றதோ ஸ்டாப் பண்ணணும். அத புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசியிருக்காரு. ஓகே. இத பத்தின நியூஸ் தானே ஆல்ரெடி நானே போட்டிருக்கேன். பிளஸ் ஆல்ரெடி முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் சரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுல என்ன புதுசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஒரு வித்தியாசமா அவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னா, வழக்கமா வந்து இந்த கன்டென்ட் ஷேரிங்கோ இல்ல பார்க்குறதோ வந்து ஒரு அந்த அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட் லெவல்ல தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வெறும் அப்ளிகேஷன் ஓரியன்டா மட்டும் இல்லாம, அந்த டிவைஸ் ஓரியன்டடாவே நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதாவது அந்த மேனுஃபேக்சரர் இருக்காங்கல்ல, இப்போ மொபைல்னா மொபைல். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த டிவைஸ் ஓரியன்டடாவே குழந்தைங்களோடதா இருந்தா பார்க்குறதோ, ஷேர் பண்றதோ எல்லாம் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு அவரு சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு அவர் டைமும் குடுத்திருக்காரு. 3 மாசம் டைம் குடுத்திருக்காரு. இந்த 3 மாசத்துக்குள்ள எல்லா மேனுஃபேக்சரிங் எல்லா டெக் கம்பெனிஸும் நீங்க இதுக்கெல்லாம் ரெடி ஆயிக்கங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இத பத்தின உங்களோட கருத்து என்ன? எனக்கு பொறுத்தவரைக்கும் இது வந்து எப்பவுமே சைல்டு புரொடெக்டட் அப்படின்னாலே இது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து நல்ல விஷயம் தான். ஆக்கப்பூர்வமான விஷயம் தான். அது எங்க இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணும். இதுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் இதுக்கு வந்து நான் தலைவனுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான்.